திருப்பாவை திருவம்பாவை 15வது பாசுரங்கள். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லென்று அழையின் மின் நெங்கை மீர் போதருகின்றேன், வல்லை நின் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் பாடுகிறார். ஏம்மா இளமையான கிளி போன்ற பெண்ணே, இன்னமுமா உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? சும்மா சில்லென்று தொண என்று கூப்பிட்டு கொண்டே இருக்காதீர்கள். பெண்களில் சிறந்தவர்களே இதோ வருகிறேன் என்கிறாள் எழுப்ப வந்தவர்களை பார்த்து. வந்தவர்களோ, நீ மிகவும் வலிமை வாய்ந்தவள், இவ்வாறு நீ பலமுறை சொல்வதை, சாமர்த்தியமாக பேசுவதை உன் பேச்சின் மூலம் நாங்கள் நன்றாகவே அறிந்துள்ளோம். நீங்கள் எல்லோரும் ரொம்ப சாமர்த்தியமானவள், ஆனால் அனைவரும் என்னை சாமர்த்தியசாலி என்கிறீர்கள். அப்படியே இருந்துவிட்டு போகிறேன், விடுங்கள் என்கிறாள். நீ தனியாக இருந்து இங்கே என்ன சாதிக்கப் போகிறாய் பெண்ணே? வேகமாக எழுந்து வா என்று எழுப்புபவள் கூற, உள்ளே இருப்பவள் எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று கேட்கிறாள். வலிமையான குவாலையா பீடம் என்ற யானையையும் பகைவர்களையும் நேருக்கு நேராக நின்று அழித்த அந்த வல்லவனை, மாயங்களை செய்தவனாகிய கண்ணனை போற்றி பாடிக்கொண்டிருக்கிறோம். எனவே நீயே வந்து எல்லோரும் வந்து விட்டார்களா என்று எண்ணிக்கொள் என்கிறாள் எழுப்ப வந்தவள். வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக என்ற வரியை ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்று குறிப்பிடுகிறார்கள். பாகவதர்களால் ஏதேனும் ஒரு வகையில் குற்றம் சாட்டப்பட்ட வைஷ்ணவர் அவர்களுடைய அடிகளில் தலை வைத்து, அக்குற்றம் அடியேனுடையதுதான், அடியேனுடையது பொறுத்துதான் ஆக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டுமாம். ஆகவே இந்த பாட்டு விசேஷமானது என்று குறிப்பிடுகிறார்கள். அடுத்து திருவெம்பாவை. ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான், சீரொருகால் வாயோவாள் சித்தம் களி கூற, நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப, பாரொருகால் வந்தனையாள் விண்ணோரை தான்பணியாள், பேரையர்க்கிங்கனே பெரிதொருவர் ஆமாறும், ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள், வாருருவ புன்முலையீர் வாயார நாம் பாடி, ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் என்று மணிவாசகப் பெருமான் குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு பொழுதும் எம்பெருமான் எம்பெருமான் என்று பலமுறை சிவபெருமானின் சிறப்புகளை இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே இருப்பாள். உள்ளம் களிப்பின் மிகுதியால் கண்களில் ஆனந்த கண்ணீர் இடைவிடாமல் ஒழுக, நிலத்தில் கால் பதியாமல் இறைவனின் பேரானந்த கற்பனையில் மிதப்பாள். ஆனால் மற்ற தேவர்களை கனவிலும் வணங்க மாட்டாள். எல்லாம் வல்ல சிவபெருமானை மட்டுமே அவள் வணங்கக்கூடியவள். பெரும் சிறப்புடைய சிவபெருமான் மீது பித்து கொண்டவர் யாருளர்? அடியார்கள் மீது பித்து கொண்டதால் பித்தன் என்று அழைக்கப்பட்டவன் அல்லவா சிவபெருமான்? தன் மீது அவர்கள் பித்து கொள்ளுமாறு ஆட்கொள்ளும் அந்த வித்தகனை வாய்குளிர நாம் பாடி, அழகான பொலிவான பூக்கள் நிறைந்த நீரில் கச்சணிந்த அழகான பெண்களே நீராடுவோம் வாருங்கள் என்று அழைப்பது போல மணிவாசகப் பெருமான் அந்த பாடலை பாடியிருக்கிறார். வாழ்க, வாழ்த்துகள். நன்றி.